வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா, சுவையாக சூப்பராக இருக்கக்கூடிய கடாய் மட்டன் கறி. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சுட சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஆனால் பிரியாணிக்கு சாப்பிடும்போது கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இப்போ முதல்ல நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அந்த மட்டனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் போட்டுக்கணும். அந்த மட்டன் மொத்தத்தையும் போட்டுட்டு அதற்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த வாசனை அந்த கறியில் இறங்கணுன்றதுக்காக இது அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கும் போடுவோம். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த கறிக்கு தேவையான அளவு. அந்த கறியில் அந்த காரம், உப்பு, வாசனை எல்லாம் இறங்கணுன்றதுக்காக போட்டு தண்ணி விட்டு ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு வாணலி வச்சு அதுக்கு ஒரு தாளிப்பு பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிற மசாலா ஐட்டங்கள். சரி, இப்போ ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை, லவங்கம், சோம்பு, கல்பாசி எல்லாமே போட்டிருக்கேன். பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா ஒரு 4 வெங்காயம் நல்லா சிறுக கட் பண்ணி அதையும் போட்டு அதை நல்லா பொன்னிறமாக வரும் வர அதை நல்லா வதக்கணும். அது வதங்கும் பொழுதே ஒரு 5 பச்சை மிளகா நல்லா கீறி போட்டு அதையும் வதக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக இந்த நேரத்திலே நான் உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே கறியில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அதையும் அரைச்சி போட்டதை போட்டு நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் மூடி தரங்க. நல்லா வதங்கிடும். அந்த பச்சை வாசனை போயிடும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி, பெரிய பழுத்த தக்காளி, அதையும் அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கி அதையும் ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் விடுங்க. அது நல்லா குழஞ்சி வரும். வெங்காயம், தக்காளி எல்லாமே. இந்த நேரத்தில் மசாலா நான் குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுக்கணும். அதை 1 நிமிஷம் வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஏற்கனவே விசில் வச்சுருக்கிற அந்த மட்டனை குக்கர்லேருந்து எடுத்து அந்த தண்ணியோடு இந்த வெங்காய தக்காளி கலவையில் கொட்டுங்க. கொட்டி நல்லா கிளறி கொடுங்க. தண்ணி திட்டமாக இருக்கணும். நான் இது கிரேவி பதத்தில் பண்ண போகிறேன். அதனால் தண்ணி திட்டமாக இருக்குதா அப்படின்னு பாருங்கள். நிறைய தண்ணி விடாதீங்க. அந்த வேக வச்ச தண்ணியே போதும். போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா அந்த மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி எல்லாம் வற்றட்டும். அதுக்கிடையில் அது மேலே தூவுறதுக்கு ஒரு மசாலா. அது 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 லவங்கம், ஒரு பட்டை உடச்சி போட்டது எல்லாத்தையும் ஒரு இளம் சிவப்பாக வறுத்து அதை நான் ஒரு உரலில் போட்டு நல்லா மாவு போல் இடிச்சுக்கினேன். நீங்கள் உரல் இல்லைன்னா மிக்சியில் போட்டும் அதை பவுட்ரு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா அதை இடிச்சிட்டு அதிலிருந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பவுட்ரை அந்த வதக்கின அந்த மட்டன் மேலே தூவ போகிறேன் லாஸ்ட்டாக ஃபைனலாக. நீங்கள் இந்த மீதி தூள் இருந்ததுன்னா இதை மாதிரி மட்டன், சிக்கன் செய்யும் பொழுது அது மேலே இந்த பெப்பர் பொடிக்கு பதில் இதை சேர்த்து போடுங்க. ரொம்ப வாசமாக இருக்கும். நான் இந்த மட்டன் நம்ம திறந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றி நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வரும். இதுதான் சரியான பதம். நம்ம அந்த தொக்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிரேவி பதத்தில் இருக்கும்போது இறக்கி இந்த 3/4 ஸ்பூன் அந்த மிளகுத்தூளையும் தூவி நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்து அதுக்கு கூட நான் ஒரு 4 முட்டை அதை வேக வச்சு அதில் போட்டிருக்கேன். ஏன்னா இது நம்ம பிரியாணிக்கு நான் சாப்பிட போகிறதுனால பிரியாணிக்கு சாதாவாக வெள்ளை முட்டை வைக்கிறத விட இந்த மாதிரி கிரேவியில் கலந்து அந்த முட்டை காரத்தோடு வைக்கும் பொழுது இன்னும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதனால் நான் இந்த மட்டனை கூடவே சேர்த்து அந்த முட்டையும் போட்டு நல்லா வதக்கி கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி அதை இறக்கிட்டு
நான் வந்து இதை வந்து சாப்பிட போகிறோம். அதுக்கு வந்து பிரியாணி பக்கத்தில் வந்து நான் மீன் வறுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த மட்டன் கிரேவி தொக்கு இதை வச்சுட்டு இதை சாப்பிடும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தொக்கு இந்த பிரியாணிக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது சாதாவாக இட்லி தோசைக்கு சுட சாதத்துக்கு கூட இந்த மட்டன் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கடாயிலே நம்மளுக்கு சுண்டி கடாயிலே நல்லா வெந்து அது திரண்டு வரும் பொழுது அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கறியும் நல்லா சாஃப்டாக அதில் காரம்லாம் நல்லா இறங்கி மசாலாலாம் நல்லா இறங்கி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இது எப்படி டேஸ்ட்டாக வந்தது, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.